பெண்கள் வந்து ஏதாவது எழுதி கொடுங்க. ஏதாவது டவுட் இருந்தா பெண்கள் தரப்புல இருந்து ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்க. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum. பெண்கள் பகுதியில அஸ்ஸலாமுஅலைக்கும். பெண்கள் பகுதியில கேள்விகள் கேட்பதற்கு ஒரு சின்ன நோட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். உங்களுடைய கேள்விகளை அந்த பேப்பர்ல எழுதி பெண்களுக்கு இந்த வகுப்பு சம்பந்தப்பட்ட கேள்விகளோ அல்லது மார்க்கம் சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு புது பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அதுல உங்களுடைய கேள்விகளை எழுதி மொத்தமா கலெக்ட் பண்ணி மொத்தமா அந்த பேப்பரை தாங்க. இன்ஷா அல்லாஹ் முதல்ல வகுப்பு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கும் பின்னாடி பொதுவான கேள்விகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் நேரத்துடைய சூழ்நிலை கருதி உஸ்தாதவங்க இன்ஷா அல்லாஹ் பதிலளிப்பாங்க. ஆண்கள் சைடு எதுவும் கேள்வி இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம். ஆண்கள் பகுதியில கேள்விகள் உடையவங்க கை தூக்கம் இன்ஷா மைக் கொடுப்போம். நீங்க மைக்லயே கேள்விகளை கேட்கலாம். சகோதரர் ஒருத்தர் பிறை சம்பந்தமா ஒரு கேள்வியை கேட்டாரு. கொஞ்சம் பெண்கள் அமைதியா இருங்க. இங்க ஒரு சகோதரர் வந்து ஒரு கேள்வியை கேட்டாரு. பிறை சம்பந்தமா சர்வதேச பிறை ஊர் பிறைன்னு இருக்கு, இதுல எது சரியான கருத்து, எதை நம்ம பின்பற்றணும் அப்படின்றத பத்தி ஒரு கேள்வியை கேட்டார். பொதுவாகவே இந்த பிறை சர்ச்சை ஒரு பெரிய ஒரு சர்ச்சையா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது சம்பந்தமா பாத்தீங்கன்னு சொன்ன இதுல ஒரு தெளிவான நிலைப்பாட்டின் பக்கம் போறதா இருந்துன்னு சொன்னா, பிறை சம்பந்தமான விஷயத்துல முதல்ல நாம சில அடிப்படைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன அடிப்படைன்னா, பிறை என்பது அதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? பிறை என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு என்று பார்த்தீங்கன்னா, இது தனி மனிதர்களுக்கு கிடையாது. பிறையை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் தனி மனிதர்களுக்கு கிடையாது. ஏன்னா பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் பிறையை பார்க்குறவங்க நேரடியா ஒவ்வொரு வீட்டையும் கதவை தட்டி நாங்கள் பிறையை பார்த்துட்டோம், நாளைக்கு நோன்பு ஸ்டார்ட் பண்ணிடுங்க, நாங்கள் பிறையை பார்த்து நாளைக்கு பெருநா கொண்டாடினோம் சொல்ல மாட்டோம். என்ன பண்ணுவாங்க? பிறையை பார்த்தவங்க நபிகள் நாயகம் சாஸ்திரத்தை வந்து சொல்லுவாங்க, இவ்வாறு பிறை பார்க்கப்பட்டுச்சு. ரசூல் என்ன பண்ணுவாங்க? மக்களுக்கு அறிவிப்பு செய்வாங்க, நாளைக்கு நோன்பு, அது நாளைக்கு பெருநாள் என்று என்ன செய்வாங்க? அறிவிப்பை செய்வாங்க. இதுதான் பிறை விஷயத்துல முடிவெடுக்கக்கூடிய ஒரு முறை. அப்போ அடிப்படை என்னன்னு சொன்னா, பிறையை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் தனி மனிதனுக்கு கிடையாது. யாருக்கு இருக்கு? இஸ்லாமியும் அரசாங்கம் இருந்தா தீர்மானம். அதனால தான் ரசூலுல்லாஹ்வுக்கு அப்புறம் 4 கலீஃபா, அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆட்சி முறை பார்க்கிறோம். உமவியாக்களுடைய ஆட்சி, அதுக்கப்புறம் வந்து அப்பாசியாக்களுடைய ஆட்சி. பெண்கள் தரப்பு கொஞ்சம் அமைதியா இருங்க. மற்ற ஆட்சிகளா நீங்க பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கிறாங்க? பிறைய பார்க்கிறவங்க அந்த அதிகாரத்துல உள்ளவங்களுக்கு அதை தெரியப்படுத்துவாங்க. அவர்கள் தான் அந்த அறிவிப்பை மக்கள் மத்தியில கொண்டு போவாங்க. அது மாதிரி ஒரு முறையத்தான் இந்தியாவிலையும் காலங்காலமா மக்கள் என்ன செய்யறாங்க? பின்பற்றி வர்றதை நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு பகுதியில காசி, அதாவது மார்க்க அந்த பிறை சம்பந்தமான விவகாரங்களை பார்க்கக்கூடியவங்கன்னு சில பேருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டவங்க எதை முடிவெடுக்கிறாங்களோ அதைத்தான் நம்ம என்ன செய்யணும்? செயல்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் பார்த்தேன்னு சொன்னா, இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் அதிகாரம் என்று சொல்லக்கூடிய அவங்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி இது ஒரு அடிப்படை. அப்ப பெரும்பான்மை அந்த அதிகாரம் என்பது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? அவங்க எதை முடிவெடுக்கிறாங்களோ அதை முடிவெடுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அஸ்ஸௌம் யௌம யஸூமுன் நாஸ்,
வல் ஃபித்ரு யௌம யுஃப்திருன் நாஸ். நோன்பு என்பது மக்கள் என்னைக்கு நோன்பு வைக்கிறோம் அதுதான் நோன்புக்குரிய நாள். நோன்பை விடுவது என்பது மக்கள் என்னைக்கு முடிவு பண்றாங்களோ அதுதான் நோன்பை விடுவதற்குரிய நாள். அறுத்து பலியிடுவது என்பதை மக்கள் என்று முடிவு செய்கின்றார்களோ அதுதான் அறுத்து பலியிடக்கூடிய நாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த ஹதீஸ இமாம்கள் பதிவு செய்து விட்டு இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இதுல மக்கள் என்பது யாரை குறிக்கும்னு சொன்ன பெரும்பான்மையான மக்கள். அப்போ ஒரு பகுதியில பெரும்பான்மையான மக்கள் எந்த முடிவுக்கு வர்றாங்களோ அந்த கருத்துக்கு உடன்படுறது தான் நமக்கு சரியானது. அது ஊர் பிறையா இருக்கட்டும், சர்வதேச பிறையா இருக்கட்டும். உதாரணத்துக்கு இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் ஊர் பிறையை சரி காண்றாங்க. அந்த அடிப்படையில தான் அந்த அதிகாரத்தில் உள்ளவங்க அறிவிப்பு செய்யறாங்க. அதை நோக்கி நம்ம போயிடணும். இப்ப நாம துபாய், அதே மாதிரி மற்ற ஷார்ஜா போன்ற நாடுகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, பிறை தகவல் வெளியிலிருந்து வந்தாலும் அரசாங்கம் என்ன செய்யாத ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரிக்கும். அந்த மாதிரி இடத்துல உள்ளவங்க அதிகாரம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்த எடுத்துக்கொண்டு போகணும். போயிட்டா இந்த பிரச்சனைக்கு ஈஸியா தீர்வை நம்ம காணணும். வேற அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண்கள் பகுதிகளில் கொஞ்சம் அமைதியை கடைபிடிங்க. வகுப்புகளுக்கும் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியும் எந்த ஒரு இடையூறும் இல்லாம இன்ஷா அல்லாஹ் பள்ளியுடைய கண்ணியத்தையும் வகுப்புடைய கண்ணியத்தையும் பேணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பண்புகளை மற்றும் அஃபீரா, உதாரணத்துக்கு தஸிலா, அசாரியா, மச்சோடியா, அவங்க அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுக்கிறாங்க, இவங்கெல்லாம் காஃபிரா? அல்லாஹ்வுடைய பண்புகளை யார் மறுக்கிறாங்களோ அவங்கள பற்றிய மார்க்கு என்ன சொல்லுது, அவங்க எல்லாம் மறுத்ததுனால காஃபிர் ஆயிடுவாங்களா என்று கேட்கிறாங்க. இது சம்பந்தமா பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுத்தவங்களை நம்ம 3 வகையில கொண்டு வரலாம். அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுத்தவங்களை 3 வகையில கொண்டு வரலாம். முதல் வகையினர் அல்லாஹ்வுடைய பெயர்களையும் மறுத்துட்டவங்க, அல்லாஹ்வுடைய பண்புகளையும் முழுமையா மறுத்தவங்க. அல்லாஹ்வுடைய பெயரையும் அவங்க ஏத்துக்கல, அல்லாஹ்வுடைய பண்புகளையும் ஏத்துக்கல. அவங்க யாரு? ஜஹ்மியாக்கள் சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன பேரு? ஜஹ்மியாக்கள் ஒரு கூட்டம். இவங்க என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய பெயர்களையும் மறுத்தாங்க, அல்லாஹ்வுடைய பண்புகளையும் மறுத்தாங்க. அப்போ மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, இப்படிப்பட்ட கொள்கையில உள்ளவங்க இவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவங்க ஜஹ்மியாக்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளை இவங்க மறுத்துட்டாங்க. இது ஒரு கூட்டம். ரெண்டாவது, அல்லாஹ்வுடைய பெயர்களை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ் அஸ்ஸமீ கேட்பவன், அல்லாஹ் அல் பசீர் பார்ப்பவன். ஆனா கேட்கறது அல்லாஹ்வுடைய பண்பு கிடையாது, பார்க்கறது அல்லாஹ்வுடைய பண்பு கிடையாதுன்னு சொல்றோம். இவங்க யாரு? முஅத்தஸிலாத்து. இவங்க அல்லாஹ்வுடைய பெயரை ஏத்துக்கிட்டாங்க, அல்லாஹ்வுடைய பண்பை மறுத்தாங்க. இவர்கள் கொள்கை ரீதியான தவறு செஞ்சுட்டாங்க. இது வழிகேடு, இது அவங்களுடைய ஈமானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், இது பெரிய பாவம். ஆனால் யாரும் இதுக்கு அவங்க என்ன செய்யல, காஃபிர்கள் என்று தீர்ப்பளிக்கல. அடுத்து மூணாவது, அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகள் விஷயத்துல சில பண்புகளை ஏற்றுக்கொண்டு சில பண்புகளுக்கு மாற்று பொருள் கொடுத்தவங்க, எதையும் மறுக்கல, மாற்று பொருள் கொடுத்தவங்க. அவங்க யாரு? அஷாயிராக்கள் மற்றும் மாத்துரிதியாக்கள். இவங்களை பத்தி உலமாக்கள் சொல்ல, இதுவும் கொள்கை சார்ந்த பிதாத்து, இவங்களை யாரும் காஃபிர்கள் சொல்ல. இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மாதிரி விஷயத்துல நாம ஒரு மனிதனை காஃபிர்னு சொல்றதா இருந்தா அல்லது தீர்ப்பளிப்பதா இருந்தா அதற்கு மார்க் சில நிபந்தனைகளை சொல்லும். ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம், இந்த கொள்கை குஃபுராகும், இந்த விஷயம் குஃபுராகும் சொல்லுவோம். யாரெல்லாம் அந்த விஷயத்தை செஞ்சிடறாங்களோ அவங்கள காஃபிர் நம்ம தீர்ப்பளிக்க முடியாது. எப்போ வரைக்கும்? அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்கு. அவங்களுக்கு அதை விளக்கப்படுத்தப்பட வேண்டும், அவங்களுடைய சந்தேகங்கள் களையப்பட வேண்டும், அவங்களுக்கு அதுக்கான அவகாசத்தை தரப்பட வேண்டும். இதையெல்லாம் விளங்கி சத்தியம் என்று அறிந்திருந்தும் அவங்க மறுத்தாங்க, புரியாம இல்ல, புரிந்திருந்தும் அதை வேண்டுமென்றே மறுத்தாங்கன்னா அப்ப அறிஞர்கள் அவர்களை பற்றி தீர்ப்பு சொல்லுவோம். அது தனி விஷயம். நல்லதுங்களா? வேற புரியல கேள்வி. கட்டாயமான கேட்குறீங்களா? பொதுவா பள்ளிக்குள்ள ரசூலா சொல்றாங்க, ஃபலா யஜ்லிசன் அஹதுக்கும் ஹத்தா யுஸல்லி ரகாத்தைன். உங்கள பள்ளியில ஒருத்தர் வராருன்னா 2 ரக்காத்துகள் தொழாத வரை அவர் உட்கார வேண்டாம் ரசூலா சொன்னாங்க.
அப்ப பள்ளிக்குன்னு காணிக்கை தொழுகிறதுக்கு அதான் நம்ம தஹியத்துல் மஸ்ஜித்னு சொல்றோம். இப்போ அதை நம்ம செய்யறதா இருந்தா, இப்போ பள்ளிக்கு வர்றோம், நம்ம 2 ரக்காத்து தொழுது விட்டு உட்கார்றது சுன்னத்து. சுன்னத்துனா என்ன? கடமை இல்லைன்னு அர்த்தம். செஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஒருவர் அவ்வாறு தொழுவாம உட்காந்துட்டாருன்னா குற்றம் எதுவும் இல்லை. ஒருத்தர் வீட்டிலே சுன்னத்து தொழுது வந்துட்டாரு, பள்ளிக்கு வர்றாரு, வந்து நேரடியாக உட்காந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. தொழுதுட்டு உட்கார்ந்தாருன்னா அவருக்கு அந்த நன்மை கிடைக்கும். அப்படியே உட்கார்ந்தாருன்னா அந்த தஹியத்துல் மஸ்ஜிதுக்கான நன்மை மட்டும் தான் இறப்பார். ஏன்? அது கடமை கிடையாது. வேற எது? ஹதீஸ மறுக்கிறவங்க பள்ளிவாசல தொழலாமா? ஹதீஸுகளை மறுக்கிறத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒருவர் முழுவதுமா ஹதீஸை மறுக்கிறாருன்னா அது குஃப்ர். ஒருவர் முழுவதுமாக ஹதீஸை நான் ஏத்துக்க மாட்டேன், குர்ஆனை மட்டும் தான் நான் ஏத்துப்பேன், ஹதீஸை முழுமையா நான் மறுக்கிறேன்னு அது குஃப்ர். ஒரு ஹதீஸ்ல நிறைய ஹதீஸ்களை ஏத்துக்கிறார், ஒரு சில ஹதீஸுகளை நான் இந்த காரணத்துக்காக இது வந்து என்ன செய்யல, எனக்கு விளங்கல, இது ரசூல் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க என்கின்ற ஒரு காரணத்தை வச்சு ஒரு சில ஹதீஸுகளை ஒருத்தவங்க மறுக்கிறாங்கன்னு சொன்னா அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டாங்க, முஸ்லீமா தான் இருப்பாங்க. ஆனா அது கொள்கை சார்ந்த பிதாத்து, அது பிதாத்து தான், கொள்கை சார்ந்த பிதாத்து. ஏன்? மார்க்கத்துல நம்ப வேண்டிய விஷயங்கள் அவங்க நம்ப மறுக்கிறாங்க, அப்ப அவங்க செய்யறது வழிகேடு, அது பாவம். ஆனா என்ன, அப்படிப்பட்டவங்க பின்னாடி தொழலாமா, அந்த பள்ளியில தொழலாமான்னு சொன்னா பொதுவா அந்த மாதிரி பள்ளிகள் 2 அடிப்படையில வரும். ஒரு ஊர்ல சுன்னாவை பின்பற்றக்கூடிய பள்ளி இருக்குது, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நபர்களுடைய பள்ளியும் இருக்குது. ஒருத்தர் என்ன செய்யணும்? சுன்னாவை பின்பற்றக்கூடிய பள்ளிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். விளங்குதுங்களா? இது ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு ஊர்ல இருக்கிறோம், அந்த ஊர்ல நம்ம பார்க்குற இந்த பள்ளி மட்டும்தான் இருக்கு, வேற பள்ளி இல்லை. இப்ப நம்ம அங்க தொழுவுறதா இல்லையா என்று நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய இமாம்களை பார்க்கணும். அந்த இமாம் இந்த வழிகேடான கொள்கையில் இருக்கிறாரு என்று சொன்னால் நாம தொழுவுறதுனால மக்கள் மத்தியில அவரை பத்தி என்ன ஆகும்? அந்த கொள்கை இன்னும் பரவும். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள், நமக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மக்கள் கூட அந்த கருத்தை உள்வாங்கிக் கொள்வாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல சூழ்நிலையை கருதி தொழுவதை நாம தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சில இடங்கள்ல பாக்குறோம், அந்த இமாமத்தா இருக்கிறவங்களுக்கு தான் கொள்கை என்னன்னே தெரியாது, அமைப்புல இருப்பாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி பள்ளிகள் மட்டும்தான் இருக்குது, வேற பள்ளிகள் அந்த இடத்துல இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த கொள்கையை பத்தி விவரம் தெரியல, அவங்க அதை நோக்கி அழைக்கக்கூடிய அழைப்பாளராகவும் இல்லை, அவங்க சாதாரணமானவங்க என்று சொன்னால் பின்னாடி தொழுவதுல பிரச்சனை இல்லை. இது எப்போ? சுன்னாவை பின்பற்றக்கூடிய பள்ளிகள் இல்லாத நிலை. வேற இது பெண்கள் சம்பந்தம். அடுத்து பெண்கள் தரப்பில் சில கேள்விகள். ஏதோ ஒரு காரியம் நிறைவேறினால் உனக்கு நான் நோன்பு வைக்கிறேன், ஏதேனும் காணிக்கை அளிக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் நியத் வைப்பது சரியா தவறா? இதைத்தான் சொல்லுவாங்க நதர். நதர்னா நேர்ச்சை செய்வது. இஸ்லாமிய மார்க்கத்துல நேர்ச்சை செய்வதுன்னு ஒண்ணு இருக்கு. வயூஃபூன பின் நதர். ஈமான் கொண்ட மக்கள் நேர்ச்சை செய்தாங்கன்னா அதை என்ன செய்வாங்க? நிறைவேற்றுவாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றோம். அப்போ இஸ்லாமிய மார்க்கத்துல நேர்ச்சை என்பது ஒண்ணு இருக்கு. அப்ப அதனுடைய சட்டம் என்னன்னு சொன்னா மார்க்கம் அதை வெறுக்கத்தக்கதுன்னு சொல்லும். நேர்ச்சை செய்வது, அல்லாஹ் இந்த காரியத்தை எனக்கு நடந்துச்சுன்னு சொன்னா நான் உனக்காக ஒரு ஆட்டை அறுத்து பலியிடுறேன், அல்லது உன் பேர்ல ஒரு 3 நோன்பு வைக்கிறேன் என்று செய்யறது. இது மாதிரி விஷயங்களை மார்க்கம் என்ன சொல்ற? வெறுக்கத்தக்கதுன்னு சொல்லுது. இதை ஒரு முஸ்லீம் செய்வதை தவிர்த்துக் கொள்வதுதான் மிக நல்லது. ஆனால் ஒரு மனிதர் நேர்ச்சை செஞ்சுட்டார், அல்லாஹ் எனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு, எனக்கு உடல்நிலை சரியாயிட்டா உனக்காக நான் ஒரு நோன்பு வைக்கிறேன் நேர்ச்சி செஞ்சார். இப்ப அவர் என்ன செய்யணும்? நிவாரணம் பெற்றதுக்கு அப்புறம் நோன்பை கட்டாயமாக வைக்க வேண்டும். அதை விட்டார்னா அவர் என்ன ஆயிடுவார்? குற்றவாளியாவார். ஏன்? அவர் தன் மீது ஒன்று அல்லாஹ் கடமையாக்காத, விதியாக்காத ஒன்று விதியாக்கிட்டார். அப்ப நேர்ச்சை செய்வது அதனுடைய ஆரம்ப நிலை வெறுக்கத்தக்கதா இருக்கு. ஒருவர் அதை செய்தார்னு சொன்னா கட்டாயம் என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். இன்டர்நேஷனல் பிறையை பின்பற்றி நோன்பு வைக்கலாமா? அதை வழக்கமாக ஆக்கிக் கொள்ளலாமா? அதான் நான் சொன்னேன், பிறை சம்பந்தமான விஷயத்தில் அல்லாஹ்வுடைய ஹதீஸுகள் தெளிவா இருக்கு. அஸ்ஸௌம யௌம யஸூமுன் நாஸ் வல் ஃபித்ரு யௌம யுஃப்திருன் நாஸ். நோன்பு என்பது மக்கள் என்னைக்கு நோன்பு வைக்கிறாங்களோ அதுதான் நோன்புக்குரிய நாள். நோன்பை விடுவது என்பது மக்கள் என்னைக்கு நோன்பு விடுறாங்களோ அதான் நோன்பு விடக்கூடிய நாள்.
ஈதுல் அத்ஹா அதாவது குர்பானி பெருநாள் என்பது மக்கள் என்னைக்கு அந்த நாளை கொண்டாடுறாங்களோ அதுதான் குர்பானி பெருநாளுக்குரிய நாள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. திர்மிதி என்ற ஹதீஸ்ல வருது. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் ஊர் பிறையை பின்பற்றி போறதுனால அந்த முறையில தான் நம்ம பெருநாளையும் நோன்பையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். சர்வதேச பிறையின் அடிப்படையில் போறது சரியான முறை கிடையாது அப்படின்றது நாம அறியலாம். உயிரோடு இருக்கும்போது திருமணத்தை பற்றி பேசியிருந்தோம். அந்த மனிதர் இறந்து விட்டார். இந்த சமயத்தில் அவர் முன் பேசிய பேச்சை உறுதிப்படுத்துகிறோம். இப்போது அந்த ஜனாசா செவியேற்குமா? இன்ன கலா துஸ்மியல் மௌத்தா அல்ல நபியை பத்தியே சொல்றோம். நீங்க மரணித்தவர்களை செவியேற்க செய்ய முடியாதுன்னு அல்லா தஆலா சொல்றோம். எனவே நாம இங்க என்ன நடக்கிற நல்ல ஒரு விஷயத்தை விளைக்கிறோம். எப்போ ஒரு மனிதன் இங்க மரணிச்சிடறானோ மரணிச்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்திற்கும் அவனுக்கும் மத்தியில ஒரு தடுப்பு ஏற்படுத்தப்படும். இங்க என்ன நடக்குதுன்றது அவருக்கு தெரியாது, அங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதனால நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்களால கேட்க முடியாது. தொழுகையில் அத்தையாத்தில் விரலை ஆட்டலாமா இல்லையா? தஷவுதுல விரலை அசைக்கணுமா? விரலை ஆட்டுறதுக்கு எங்கேயுமே அரிசில இல்லை. விரலை அசைக்கிறது தான் வார்த்தை வருது. விரலை அசைப்பதா கூடாதா அப்படின்றத பத்தி பார்க்கும்போது இது விஷயத்துல இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்குது. ஆய்வு ரீதியா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 சஹாபாக்களை கொண்டு இந்த அறிவிப்புகள் வருது. ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் கூட அதை உறுதிப்படுத்துறாங்க. 17 சஹாபாக்களை தொட்டு அறிவிப்புகள் வருது. அவர்கள் தங்களுடைய தொழுகையில் அத்தியாயத்தில் என்ன செய்வாங்க? விரலை அசைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னு வருது. அதனால அசைக்கிறது தான் மிக மிக சரியான கருத்தா இருக்கு. ஒருவர் இந்த ஆய்வு இதுக்கு மாற்றமான ஒரு முடிவுல இருக்கிறாருன்னு சொன்னா அவருடைய தொழுகைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தொழுகை அதற்கான நன்மை அவருக்கு கிடைச்சிடும். இதை ஒருத்தர் உறுதியா செயல்படுத்துறாருன்னா அவர் அந்த நன்மையை பெற்றுக்கொள்வார். தலைப்பிறையை கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா? நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மார்க்கத்துல கொண்டாடுறதுக்கு ஈதுன்ற அடிப்படையில் 2 நாள் தான் இருக்கு. ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா. இந்த 2 நாள் தான் நம்ம பெருநாள் மாதிரி கொண்டாடப்படக்கூடிய நாள். இதை தவிர்த்து மற்ற நாட்கள் நம்ம தலைப்பிறையெல்லாம் கொண்டாடக்கூடியதெல்லாம் முறை இஸ்லாத்துல இல்லை. பயம் என்றால் அல்லாஹ்வின் மீது இருப்பதுதான் பயமா? அதுதான் நான் சொன்னேன். பயம் பல வகைப்படும். ஒரு என்ன செய்வாரு? ஒரு மாட்டை பார்த்து பயப்படுவார், பாம்பை பார்த்து பயப்படுவார், தேலை பார்த்து பயப்படுவார். இது ஒவ்வொரு மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய இயல்பான பயம். இது ஒரு வகை பயம். இந்த பயத்துல பிரச்சனை கிடையாது. அடுத்து மறைமுகமான பயம். மறைமுகமான பயம்னா என்ன? இப்ப நம்ம அல்லாஹ்வுக்கு பயப்படுறது. ஒரு பாவத்தை நம்ம செய்யறோம், ஐயோ அல்லாஹ் நம்ம குற்றம் பிடிச்சிருவானோ பயப்படுறோம். இந்த பயம் இபாதத். இந்த பயத்தை நம்ம யார் மீது மட்டும் வைக்கணும்? அல்லாஹ் மீது மட்டும் தான் வைக்கணும். இதை விட மற்றவங்க மீது வைக்கக்கூடாது. நீ 40வது ஃபாத்தியா ஓதுறன்னு சொன்னா அந்த மையத்து உன்னை ஒரு ஏதாவது பண்ணிட்டோம் என்று ஒருத்தர் சொல்றாரு, ஐயோ இதான் ஆயிடும் ஒருத்தர் பயப்படுறாருன்னா இது மார்க்கத்துல கூடாது. பயம் என்பது அல்லாஹ் மீது மட்டும்தான் நாம் வைக்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யார் மீதும் வைக்க கூடாது. தனித்து தொழுகும் போது பெண்கள் இக்காமத்து கூறலாமா? இது சம்பந்தமான விஷயத்துல கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனா ஆதாரங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெண்களுக்காக தொழுகை நடத்திருக்கிறாங்க. அப்போது அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? இக்காமத்து சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கணும். அவங்க தொழுகை நடத்தும் இக்காமத் சொன்னாங்கன்ற மாதிரி அந்த அறிவிப்பு சம்பந்தமா சில சர்ச்சைகள் இருக்கு. அதனால பாங்கு சொல்வதை தவிர்த்துக்கலாம். அதாவது ஆண்களுக்கு பாங்கு சொல்ற மாதிரி பரவாயில்ல செல்ல முடியாது. பெண்கள் அவங்களுக்குள்ள நடத்திருக்கும் போது தொழுகை நடத்துறாங்கன்னா வீடுகள்ல அவங்க இருக்கக்கூடிய தனி பகுதிகளில் தொழுறாங்கன்னு சொன்னா இக்காமத் சொல்லி தொழுது கொள்ளலாம். இக்காமத் சொல்லாம தொழுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சம்பந்தமான விஷயத்துல சர்ச்சைகள் இருக்குது. சொல்றது சம்பந்தமா பார்க்கிறோம். அந்த இது கொஞ்சம் வலுவா இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால சொல்லலாம். பலவீனமான ஹதீஸ் என்பது அதை பற்றி எப்படி அறிய முடியும்? ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகள் அது பதமான நூல்கள் என்ன கேட்கிறாங்க. முதலாவது ஒரு கேள்வி, பலகீனமான ஹதீஸ்னா என்ன, அது எப்படி இருக்கும் என்று பார்க்கறாங்க. சொல்லியிருக்காங்க. இது சமமா பாத்தீங்கன்னா ஒரு ஹதீஸ் சஹி என்பதற்கு இஸ்லாமிய அறிஞர்கள் குர்ஆன் சுன்னாலிருந்து ஆதாரத்தை எடுத்து 5 விஷயங்களை சொல்றாங்க. ஒரு ஹதீஸ் சஹி என்ற நிலையை அடையணும்னு சொன்னா 5 நிபந்தனைகள். முதல் நிபந்தனை, அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் நம்பகமானவரா இருக்கும், நேர்மையானவரா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய் சொல்லக்கூடியவரா இருக்கக்கூடாது, மோசமானவரா இருக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடியவரா இருக்கக்கூடாது. அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? நம்பகமானவரா இருக்கணும். 2வது நிபந்தனை என்ன? நினைவாற்றலா இருக்கும். நல்ல நினைவாற்றல். நல்ல நினைவாற்றலுக்கு 100% இருக்கு, 95% இருக்கு, 90% இருக்கு. இதெல்லாம் நல்ல நிலையில வந்துடும்.
ஒருத்தருடைய நினைவாற்றல் 70% தான் இருக்குது, 60% தான் இருக்கு. இதுவும் என்ன, அந்த ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அசன்ற தரத்துல வந்துடும், இதையும் ஏற்றுக்குவாங்க. அப்ப நினைவாற்றல் நல்ல முறையில் இருக்கணும். அடுத்து மூணாவது, அறிவிப்பாளருடைய அந்த சங்கிலி தொடர் இருக்கு பாத்தீங்களா. உதாரணத்துக்கு இமாம் புகாரி வராங்க, அவங்க உஸ்தாத் இருந்து கேட்டிருப்பாங்க, அவருடைய உஸ்தாத் இருந்து கேட்டிருப்பாங்க, அவங்க உஸ்தாத் அத்பாவ் தாபி இருந்து கேட்டிருப்பாங்க, அத்பாவ் தாபி தாபி இருந்து கேட்டிருப்பாங்க, தாபி சஹாபி இருந்து கேட்டிருப்பாங்க, சஹாபி ரசூலா இருந்து கேட்டிருப்பாங்க. இந்த சங்கிலி தொடர் இருக்குல்ல, இது அறுபடாமல் இருக்கும். இடையில எங்கேயா அறுபட்டு போச்சுன்னா அந்த ஹதீஸ் பலகீனமாயிடும், சைன்ற நிலையில வராது. இது மூணாவது நிபந்தனை. நாலாவது நிபந்தனை, ஷாதாக இருக்கக்கூடாது. ஷாதுனா என்ன? உதாரணத்துக்கு ஒரு ஆசிரியர் இருந்து 4 பேர் விஷயத்த சொல்றாங்க, 3 பேரு ஒரே மாதிரி சொல்றாங்க, ஒருத்தவர் மட்டும் அந்த 3 பேருக்கு மாத்தமா சொல்றாரு. 4 பேரும் அந்த செய்திய ஒரு ஆசிரியர் இருந்து அறிவிக்கிறாங்க, 3 பேர் ஒரு மாதிரி சொல்றாங்க, ஒருத்தவர் மட்டும் மாத்தமா சொல்றாரு. அப்ப அந்த ஒருத்தர் மாத்தமா சொல்றாருல்ல, இதைத்தான் சொல்லுவாங்க, நம்பகமான அறிவிப்பாளர் அவரை விட நம்பகத்தன்மையில எண்ணிக்கையில் கூடுதலாக இருக்கிற அல்லது தகுதியில் கூடுதலாக இருப்பவருக்கு மாற்றமா ஒரு விஷயத்தை அறிவிக்கணும். அதுக்கு பேர் தான் ஷாத். அப்ப ஒரு விஷயம் ஷாதுன்னு வந்தா அதுவும் பலகீனமா ஆயிடும். அடுத்து 5வது நிபந்தனை, மறைமுகமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய குறை. மறைமுகமா ஹதீஸ் கலையோடு சம்பந்தப்பட்டது, மறைமுகமா பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய குறை. இந்த 5 நிபந்தனை பூர்த்தி ஆயிட்டா அந்த ஹதீஸ் சஹீஹ். இந்த 5 நிபந்தனை ஏதாவது ஒரு நிபந்தனை தளர்வு ஏற்பட்டா அந்த ஹதீஸ் என்ன ஆயிடும், ஆதாரமற்றது, பலவீனமாயிடும். அதுல பொய்யர் யாராவது இடம் பெற்றா இட்டுக்கட்டப்பட்டது ஆயிடும். சங்கிலி தொடர் மட்டும் தான் அறுபட்டு இருக்கு அப்படின்னா என்ன, அந்த ஹதீஸ் பலவீனம். நினைவாற்றல் சரியில்லைன்னு சொன்னா அந்த ஹதீஸ் பலவீனம். ஷாதாக ஒண்ணு வருதுன்னா அந்த ஹதீஸ் பலகீனம். ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய குறை இருக்க அது பலகீனம். அறிவிப்பாளருடைய நம்பகத்தன்மையிலே பிரச்சனை இருக்குது, பொய்யரா இருக்கிறாருன்னா அந்த ஹதீஸ் மௌது, இட்டுக்கட்டப்பட்டதாயிடும். இதுதான் அதுக்குள்ள விஷயம். சரி, ஆதாரப்பூர்வமான நூல் எதா இருக்கா? இருக்கு. ஹதீஸ் நூல்கள் நீங்க பாத்தீங்கன்னா புகாரி மற்றும் முஸ்லிம், இந்த 2 நூல்ல, புகாரி மற்றும் முஸ்லிம் இந்த 2 நூலுடைய இமாம்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய இந்த புகாரி மற்றும் முஸ்லிம் நூல்ல ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகளை மட்டும் தான் கொண்டு வருவோம். அது மாதிரி கொண்டு வந்தாங்க. இதுல புகாரில ஒரே ஒரு அறிவிப்பு, அதுல சர்ச்சை இருக்கு. முஸ்லிம்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில அறிவிப்பு. இது மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஹதீஸுகளை தவிர்த்து பலகீனம் கிடையாது. மற்றவங்க அதுல சில சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்காங்க, சர்ச்சை செய்திருக்கிறாங்க. இதை தவிர்த்து மற்ற எல்லா ஹதீஸுகளுமே சரியானது. கிட்டத்தட்ட புகாரி முஸ்லிம் பாத்தீங்கன்னா நீங்க இதுல ஒரு 7000 சில்லற ஹதீஸ் இருக்கு, அதுல ஒரு 7000 சில்லற ஹதீஸ் இருக்கு. இதுல 99% ஹதீஸ் எல்லாமே சரி. 1% குறைவான சில ஹதீஸுகள் தான் சரியில்லைன்னு இல்லை, அதுவும் சரிதான். அதுல சில இமாம்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி எல்லா ஹதீஸுக்குமே என்ன சரியானது தான். இது புகாரி முஸ்லிம். மற்றபடி அபுதாவுத், திர்மிதி, நசை இந்த நூல்களை பார்த்து இப்னு மாஜா இதோட எடுத்துட்டீங்க சொல்ல, இப்னு மாஜால சில ஹதீஸ் பலகீனம் அதிகமா இருக்கு. இந்த நூலை தவிர்த்து மற்ற 3 நூல்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல ஆதாரப்பூர்வமான அறிவிப்புகள் நிறைய இருக்குது, பலகீனமான அறிவிப்புகளும் கலந்துருக்கு. புகாரி முஸ்லிம்ல மட்டும் சரியான ஹதீஸுகள் இருக்குது. விரல் எண்ணக்கூடிய சில ஹதீஸுகள்ல சில கருத்து வேறுபாடு இருக்கு, அது தனி ஒரு டாபிக். ஆனா அதை தவிர்த்து மற்ற எல்லா ஹதீஸும் என்ன சரியானது. அப்ப இது மாதிரி நூல்களை என்ன செஞ்சிருக்காங்க, பிரித்து வைத்திருக்கிறாங்க. நபிசாசம் அவர்கள் சொன்ன தொழுகை முறையை சொல்லுங்கள், இறுதி வரை என்ன செய்ய வேண்டும். தொழுகை முறை சொல்றதுக்கு அது தனியாக ஒரு ஒர்க் தான் நடக்கும். தொழுகை முறையை சொல்றதா இருந்தா தனியா அதை என்ன செய்யணும், வகுப்பை தான் நடத்தணும். அது சொன்ன நிறைய வீடியோஸ் இதெல்லாம் நீங்க என்ன செய்யலாம், பயான்கள்லாம் யூடியூப்ல பார்க்கலாம். அதை பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நான் குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் தொழுகையை பத்தி பார்க்கும்போது தொழுகையில சில ருக்குன் இருக்கு, 14 ருக்குன் இருக்கு. தொழுகைக்கு 14 அடிப்படைகள் இருக்கு, அது கரெக்டா இருக்கு. அதே மாதிரி தொழுகைக்கு 9 நிபந்தனைகள் இருக்கு, அது நமக்கு தெரியணும். தொழுகைக்கு 8 வாஜிபாத்துகள் இருக்கு, அது நமக்கு தெரியணும். தொழுகையை முறிக்கக்கூடிய ஒரு 8 அம்சங்கள் இருக்கு, அது நமக்கு தெரியணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஷா அல்லாஹ் அது ஏதாவது சந்தர்ப்பங்கள் அமைதான் இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி தெரியப்படுத்துவோம். சில இடத்தில் தர்காவில் போய் துவா கேட்கிறாங்கல்ல, அவங்களோட தொழுகை சேருமா சேராதா, அந்த பள்ளி தொழுலாமா, அதான் 2 கேள்வி. சில பேர் தர்கால போய் துவா கேட்கிறாங்க, அவங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா? அதான் நான் சொன்னேன். ஒருவர் தர்காவுக்கு போறாருன்னா 2 நிலைகள்ல வருவார். ஒருவர் தர்காவுக்கு போய்
இறந்தவங்கள்ட்ட, இறந்தவங்களே, அடக்கமாயிருக்கவங்களே, அவுளியாவே, மகானே, நீங்க எனக்கு இந்த தேவை நிறைவேற்றித்தாங்க, என்னுடைய இந்த கோரிக்கையை பரிசீலனை பண்ணுங்க, அல்லாட்ட மன்றாடி எனக்கு வாங்கித்தாங்க, எனக்காக சிபாரிசு செய்யுங்க என்று சொன்னால் இவர் பெரிய ஷிர்க்கு செய்கிறார். இவர் என்ன செய்யறாரு? பெரிய ஷிர்க்கு செய்கிறார். எப்போ ஒரு மனிதன்கிட்ட பெரிய ஷிர்க்கு வந்துடுமோ, அது வந்துச்சுன்னு சொன்னா அவன் செய்த நல்ல அமல்கள் அனைத்தும் அழிக்கப்படும், வீணாயிடும். இப்படிப்பட்டவர் தொழுகை, அவர் வைத்த நோன்பு எல்லாம் வீணா போகும். அப்ப எப்ப நம்முடைய இபாதத்துல பெரிய ஷிர்க்கு வந்துடுமோ அப்போ நம்முடைய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. இது ஒரு நிலை. ஒருவர் தர்காவுக்கு போறார். போய் என்ன பண்றாரு? சொல்றாரு, நான் தர்காவுக்கு போறேன், போனாலும் அங்க இருக்கிறவங்க நான் கேட்க மாட்டேன், அவங்கள்ட்ட போய் தேவையை கேட்க மாட்டேன், அங்க நின்றுகிட்டு அல்லாட்ட கேட்பேன். அப்ப ஏன் அங்க போய் கேட்கறீங்கன்னு கேட்டா, மற்ற இடத்துல கேட்கறத விட அங்க நின்று கேட்டா நம்ம துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்? அதெல்லாம் கொஞ்சம் புனிதமான இடம். மற்ற இடத்துல கேட்கறத விட அந்த இடத்துல கேட்டா நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு என்று சில பேர் போவாங்க. இப்படி ஒருத்தர் போய் நேரடியா இறந்தவங்களை அழைக்காம, அவுளியா மகான்களை அவங்கள அழைக்காம அங்க நின்று அல்லாஹ் வணங்குறாங்க, தர்காட்டு நின்று அல்லாஹ் வணங்குறாங்கன்னா இவங்க செய்யறது பெரிய ஷிர்க்கு இல்ல, சின்ன ஷிர்க்கு தான். ஆனா என்ன? சின்ன ஷிர்க்கும் பாரதூரமானது. இதே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இதை ஒருத்தர் செஞ்சாலும் நரகத்துக்கு போவார், தண்டனை அனுபவிச்சுதான் சொர்க்கத்துக்கு வருவார். இது என்ன செய்யும்? அவருடைய ஈமான்ல பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, சின்ன ஷிர்க்கு செய்யறவரை சில நேரங்களில் ஷைத்தான் என்ன செய்வான்? அவர்களை பெரிய ஷிர்க்கை கொண்டு போய் தருவான். எப்பா நீ நேரடியாக அவர்கிட்ட போய் கேளு, நேரடியாக அவர்கிட்ட நீ மன்றாடுன்னு கேட்பான். அந்த ஒரு நிலையை அவனுக்கு ஏற்படுத்தும். அப்போ சின்ன ஷிர்க்கு தானே செய்யறதில்லை, அதை செஞ்சா ஒரு பெரிய ஷிர்க்கை விடுவார். ஏன்னா அதையும் தவிர்க்க வேண்டும். ஆகவே சின்ன ஷிர்க்கு ஒருத்தர் செய்யறாருன்னா அவர் தொழுகக்கூடிய அந்த தொழுகை வீணாகாது. பெரிய ஷிர்க்கை விழாத வரைக்கும் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா என்ன? அவருடைய நன்மைகள் எல்லாம் வீணாகும், மற்ற நன்மைகள் ஈமான்ல பாதிப்பு உண்டாகும். அடுத்து பாருங்க, அந்த மாதிரி பள்ளியில தொழுலாமா, தர்காக்கள் உள்ள பள்ளியில தொழுலாமான்னு பார்த்தா நல்லா உன்னை விளங்கிக்கணும். அன்னல் மசாஜித் லில்லாஹ் ஃபலா ததூ மஅல்லாஹி அஹதா. அல்லாஹ் சொல்றான், பள்ளிகள் அனைத்துமே அல்லாஹ்வுக்குரியது, அங்க அல்லாஹ்வை தவிர ஒரு யாரையும் இங்க அழைக்காதீங்கன்றான். அப்போ ஒரு இடத்துல நாம தொழுவதா இருந்தா அங்க நம்ம யாரை அழைக்கிறாங்க? அல்லாஹ்வை மட்டும்தான் அழைக்கணும். ஒரு இடத்துல அல்லாஹ்வும் அழைக்கப்படுறான், அவுலியா மகான்கள் நல்லடியார்களும் அங்க வணங்கப்படுறாங்க, அழைக்கப்படுறாங்கன்னா அப்படிப்பட்ட இடம் பள்ளின்ற இடத்துல வராது. எனவே அங்க தொழுவக்கூடாது. புரியுதுங்களா? எங்க தர்காக்கள் பள்ளியோட ஒட்டி இருக்குமோ, பள்ளியோடு சேர்ந்து இருக்குமோ அப்படிப்பட்ட இடத்துல தொழுக கூடாது. பெண்கள் பகுதியில் வேற எதுவும் கேள்வி இருக்கா? கடன் இருக்கும் நிலையில் ஜக்காத்து கொடுப்பது கடமையாகுமா? ஜக்காத்து ஒருத்தவங்களுக்கு கடன் இருக்குது, அவங்களுக்கு ஜக்காத்து கடமையாகுமா என்று பாத்தீங்கன்னா, கடனை நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம். உதாரணத்துக்கு ஒருத்தவர்கிட்ட 50 லட்சம் ரூபாய் காசு பணம் நகைலாம் இருக்குது, அவருக்கு கடன் ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கு. இப்ப என்ன, 50 லட்சம் ரூபாய் அவர் ஜக்காத்துக்கான பெருமதி அவர்கிட்ட இருக்கு பொருள், அவருக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. என்ன செய்வாங்க? அந்த 50 லட்சம் ரூபாய் மதிப்புல 10 லட்சத்தை மட்டும் கழிச்சுட்டு மீதி 40 லட்சத்துல என்ன செய்யணும்? ஜக்காத்தை கொடுக்கணும். அப்ப அவருக்கு அந்த கடன் அங்க இருக்கு, அவர் நிறைவேற்று. ரெண்டாவது ஒரு வகை பாருங்க, ஒரு இடத்துல 10 லட்சம் ரூபாய் இருக்குது, அவருக்கு கடனே பாத்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, அது ஒரு 7 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது. அந்த கடனை நம்ம கழிச்சா மீதி ஒரு 3 லட்சம் ரூபாய் தான் அவருக்கு தேரும் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர் மீது ஜக்காத்து கடமை இல்லை. இப்ப கடன் என்பது ஜக்காத்தினுடைய அளவையே முழுங்கிட்டுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஜக்காத்துக்கு நமக்கு இருக்கக்கூடிய தொகையை விட கடன் அதிகமா இருக்குதுன்னு சொன்னா அப்ப என்ன? அந்த ஜக்காத்து இல்ல. ஜக்காத் இருக்குது, கடனும் இருக்குது, ஜக்காத்து கடனை கழிச்சாலும் அந்த கடமை இருக்குன்னு சொன்னாங்க, என்ன நம்ம ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அடுத்து, ஒரு பெண் ஜக்காத் பணத்தை தன் கணவனுக்கோ பெற்றோருக்கோ அவர்களின் கடனை அடைப்பதற்கு கொடுக்கலாமா? கீழே காது. ஒரு பெண் ஜக்காத் பணத்தை தன் கணவனுக்கோ பெற்றோருக்கோ அவர்களின் கடனை அடைப்பதற்கு கொடுக்கலாமா என்று ஒரு கேள்வி. இது சம்பந்தமா பாத்தீங்கன்னு சொன்ன முதல் விஷயம், ஜக்காத் சம்பந்தமான ஒரு அடிப்படை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். என்ன அடிப்படை? யாரை
நாம் பராமரிப்பது நம் மீது கடமையோ, யார பராமரிப்பது நம் மீது கடமையோ அவங்க நம்ம என்ன செய்யக்கூடாது, ஜக்காத்தை தரக்கூடாது. யார நாம் பராமரிப்பது நம் மீது கடமையோ அவர்களுக்கு நாம் ஜக்காத்து தரக்கூடாது. உதாரணத்துக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அவங்க குழந்தைகளை பராமரிக்கிறாங்க. பெற்றோர்கள் குழந்தைக்கு ஜக்காத்து தர முடியுமா? தரக்கூடாது. ஏன்? பராமரிக்கிற கடமை அவங்களுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் தான் ஜக்காத் எல்லாம். அப்ப யாரை பராமரிக்கிறது நம்ம மீது கடமையோ அவங்க நம்ம ஜக்காத் தர முடியும். அதே மாதிரி பாருங்க, குழந்தைங்க பெருசாயிடுறாங்க, அவங்களுக்கு குடும்பம் எல்லாம் வந்துடுது, பெற்றோர்கள் வயதானவங்களா ஆயிடுறாங்க. இப்போ குழந்தைகள் அது ஆண் குழந்தையா இருக்கட்டும் பெண் குழந்தையா இருக்கட்டும், குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு ஜக்காத்தை தரலாமான்னா தரக்கூடாது. என்னப்பா தந்தைக்கு போய் தரக்கூடாதுன்றீங்க, தாய்க்கு தரக்கூடாதுன்றீங்க? ஜக்காத்துன்ற கடமை அதை விட ஒரு பெரிய கடமை என்ன இருக்கு? அவங்கள பராமரிக்கிற கடமை இருக்கு. எனவே மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி தன்னுடைய வயதான பெற்றோர்கள் அவங்க இருக்கக்கூடிய நிலையில அவங்களுக்கு ஜக்காத்தை தரக்கூடாது. புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்க, இப்ப கணவன் இருக்கிறார், கணவன் மீது உள்ள கடமை என்ன? யாரை பராமரிக்கணும்? மனைவியை பராமரிக்கணும். அவங்களுடைய தேவை நிறைவேற்றுவது யார் மீது கடமை? கணவனுக்கு கடமை. அவங்க என்ன செய்ய முடியாது ஜக்காத்தை? கணவன் மனைவிக்கு ஜக்காத்தை தரக்கூடாது. அதே நேரத்தில் பாருங்க, இரண்டாவது ஒரு சட்டம் என்ன? யாரை பராமரிப்பது? பராமரிப்பது என்ன? சோறாக்கி கொடுக்கறது அல்லது அவங்களுக்கு தேவை நிறைவே, அது இல்லை. பராமரிப்பதுன்னா பொருளாதார தேவை நிறைவேற்றி தர்றது. இப்ப இந்த மாதிரி இடத்துல யாரை பராமரிப்பது கடமை இல்லையோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஜக்காத் என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். உதாரணத்துக்கு மனைவி கணவன் அவர் என்னவா இருக்கிறாரு, பொருளாதாரம் இல்லாம இருக்கிறாருன்னா மனைவி அவருக்கு பொருளாதாரத்தை கொடுப்பது கடமை நம்ம சொல்ல முடியாது. ஏன்? மார்க் அந்த கடமையாக யார் மீது கடமையாக இருக்கு? கணவனுக்கு தான் கடமையா இருக்கு, மனைவிக்கு என்ன செய்யல? கடமையாக்குது. அப்ப மனைவி என்ன செய்யலாம்? மனைவி தன் கணவனை பராமரிப்பது கடமை இல்லை. பராமரிப்புல சோறு தர நம்ம அவங்களுக்கு தேவை நிறைவே, அது இல்லை. பொருளாதார தேவை கொடுக்கறது அது கடமை இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் என்ன செய்யலாம்? கணவனுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். அதனால தான் ஹதீஸுக்குள்ள கூட பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிம் ஒரு ஹதீஸ் வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை என்ன பண்றாங்க, ஒரு சஹாபியா பெருமனிந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என் கணவருக்கு நான் என்னுடைய அணிகலன்கள் அதுக்கான ஜக்காத்தை நான் கொடுக்கலாமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கொடுக்கலாம் என்று அனுமதி கொடுத்தார்கள். எனவே மனைவி தன் கணவனுக்கு தன்னுடைய ஜக்காத்தை கொடுக்கலாம். அவர் ஜக்காத்து வாங்குறதுக்கு தகுதி இருக்குன்னா தாராளம் என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். அடுத்து இரண்டாவது, ஒரு மகனோ அல்லது மகளோ தன்னுடைய பெற்றோர்களுக்கு ஜக்காத்தை தரலாமான தரக்கூடாது. அவங்கள பராமரிக்கிறது கடமையா இருக்கிறதுனால அதை தரக்கூடாது. அடுத்து பாருங்க, கடன் இருக்கும் நிலையில் குர்பானி கொடுக்கலாமா? கடன் இருக்கும் நிலையில் குர்பானி கொடுக்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா குர்பானி என்பது என்னவா இருக்கு? குர்பானி என்பது கடமையான அம்சம் கிடையாது, அது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத், கடமை அல்லாத விஷயம். செஞ்சா ரொம்ப நல்லது, வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, ஒருவருடைய கடன் ரொம்ப அதிகமா இருக்குது, அப்படிப்பட்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்ற அவசியம் ஒண்ணு இல்லை. ஒருடைய கடன் இருக்கு, கடனை கழிச்சுட்டு கூட அவர் ஒரு ஆட்டை கொடுக்குற அளவுக்கு அவர்கிட்ட வருமானம் இருக்குன்னா, காசு பணம் தாராளமாக என்ன செய்யலாம்? அவர் அடுத்து கொடுக்கலாம். அடுத்து முக்கியமான ஒரு கேள்வி, நோன்போடு சம்பந்தப்பட்ட கேள்வி. கர்ப்பிணி பெண்கள் விட்ட நோன்பை கலா செய்து பிடிக்க வேண்டுமா? நோன்பிற்காக ஃபித்யா கொடுப்பது அவசியமா என்று கேட்டிருக்காங்க. கர்ப்பிணி பெண்கள் விட்ட நோன்பை பிடிக்கணுமா என்று பாத்தீங்கன்னு சொன்ன, இது சம்பந்தமா சில இமாம்கள் என்ன சொல்றாங்க, கர்ப்பிணி பெண்கள் விடுபட்ட நோன்பை என்ன செய்யறது இல்லை, பிடிக்க வேண்டியது இல்லை, அவங்க ஒரு ஏழைக்கு உணவளித்து விட்டால் போதுமானதுன்றாங்க. ஆனா இந்த கருத்து சரியான கருத்து கிடையாது. இதுல சரியான கருத்து என்ன? கர்ப்பிணி பெண்களும் விடுபட்ட நோன்பை வைக்கணும். அதுக்கு என்ன ஆதாரம் என்று பாத்தீங்கன்னா, ஒரு ஹதீஸ் அபுதாவுல வருது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துல பயணியா இருக்காங்க பாத்தீங்களா, பயணியா இருக்காங்க, பிரயாணம் பண்றாங்க, அவங்களுக்கு சில சலுகையை கொடுத்திருக்கான். என்ன சலுகை? அவர்கள் தொழுகையை சுருக்கிக் கொள்ளலாம், அதே போன்று அவர்கள் நோன்பை விடலாம். இதே மாதிரிதான் அனில் ஹாமிலி அவில் முர்தி, இதே மாதிரிதான் ரசூல் அவங்களோட என்ன செய்யறாங்க, பிரயாணியோடு சேர்த்து பயணியோடு சேர்த்து கர்ப்பிணிகளுக்கும் பாலூட்டக்கூடிய
தாய்மார்களுக்கும் அல்லாஹ் சலுகை அளித்துள்ளார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சாசம் சொன்னார். இந்த ஹதீஸை கவனமா கேட்டீங்கன்னா ரசூலா என்ன சொல்றாங்க? கர்ப்பிணி பெண்களுக்கு சலுகை அளிக்கப்பட்டிருக்கு, பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு சலுகை அளிக்கப்பட்டிருக்கு. என்ன சலுகை? பிரயாணியோட ரசூலா அவங்களோட சேர்த்து சொல்றாங்க. இப்ப ஒருத்தர் பிரயாணத்துல போறாரு, அவர் நோன்பு என்ன செய்யலாம்? விடலாம். ஒரு பிரயாணத்துல போறாருன்னா என்ன செய்யலாம்? நோன்ப விடலாம். விட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? அது நோன்ப வைக்கணும். அது மாதிரி தான் கர்ப்பிணிகளும் தற்காலிகமா நோன்பை விடுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கு. பாதிப்பு நீங்கியதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க? அந்த நோன்பை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் மிக மிக சரியான நிலைப்பாடு அப்படின்றத பார்க்கணும். இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள், ஆனால் அவர்களை அடக்கம் செய்யும் வரை அவருடைய ரூஹ் அந்த இடத்தில் இருப்பதாகவும் அப்போது வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை செவியேற்பதாகவும் நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்ப்பதாகவும் சொல்கிறார்கள். இது எப்படி எடுத்துக் கொள்வது? ஒரு உயிரை கைப்பற்றும் போது அவருடைய ரூஹ மலக்குமார் என்ன செய்வாங்க? எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அங்க என்ன நிகழ்வு என்ன செய்யப்படாது அவருக்கு தெரியாது. அந்த ரூஹ் இல்லையும் இல்லை சிஜியும் என்ன செய்யப்படும்? பதிவு செய்யப்படும். பதிவு செய்யப்பட்டு அந்த மனிதனை மீண்டும் கபர்ல வைப்பாங்க பாருங்க. வைக்கும் போது அந்த ரூஹ் என்ன செய்யும்? மறுபடியும் அங்க அவரோட அந்த உடலோட சேரும். அப்போதுதான் விசாரிக்கப்படும். ரசூலா சொன்னாங்க, அடக்கம் செய்ததுக்கு அப்புறம் அவனை மண்ணோட மக்கி மூடினதுக்கு அப்புறம் அந்த இறந்தவங்க என்ன செய்வாங்க? அந்த செருப்பினுடைய காலோசைகளை செவியேற்பாங்க ரசூலா சொல்றாங்க. இன்னும் சில அறிவிப்புகளை சொல்றாங்க, அவன் கெட்டவனாக இருந்தால் அந்த வேதனை ஏற்படும். அந்த வேதனைய உயிரோட ஒரு மனிதனை தவிர மற்ற விலங்குகள் என்ன செய்யும்? கேட்கும். அந்த கதறலை கேட்கும்னா இது எப்போ? கபூர்ல வைத்ததுக்கு அப்புறம். புரியுதுங்களா? வேற பெண்கள் பகுதியில் வேற டைம் ஆச்சு. புரியுது? அஸ்ஸலாமு அலைக்கும். இது நம்ம ஒரு ஆளுக்கு சலாம் சொல்லப்போது அவங்க மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகுமோ? அப்படி இருக்கும்போது வழிகேட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சலாம் சொல்லலாமா? இஸ்லாமிய மார்க்கத்துல நேர்வழியை விட்டு விலகி வழிகேட்டில் பயணிக்கிறவங்க, தவறான பாதையில போறவங்க, இவர்களுக்கு வந்து அதாவது பாவம்னா எந்த பாவம்? கொள்கை சார்ந்த பிதாத்துகள், இந்த மாதிரி செய்யக்கூடிய பிதாத்துவாதிகளுக்கு நாம் சலாம் சொல்லலாமா என்று பாத்தீங்கன்னா, இது சம்பந்தமா என்ன அறிவிப்பு வருதுன்னு சொன்னா, அவர்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? சலாம முற்படுத்தக்கூடாது. அவர்களாக சொன்னால் திருப்பி நம்ம பதில் சொல்லாம சொல்லணும். நம்ம சலாம முற்படுத்தக்கூடாது. அதுக்கு காரணம் என்ன? அவங்களுடைய பிதாத்தை நம்ம எதிர்ப்பதற்கு அது ஒரு முறை. கேலிகிராஃபி இல்ல குரான் வசனங்களை வந்து வீட்டுல தொங்க விடுறதோ இல்ல அதை வந்து பணி நிமித்தமா வந்து டிசைன் பண்ணி கொடுக்கறதோ வந்து ஹலாலாக்கப்பட்டதா? அதாவது குரானை வந்து நாம இந்த கேலிகிராஃபின்னு சொல்ற மாதிரி அதை ஒரு மாதிரி வரைஞ்சி வீடுகள்ல அழகுக்காக தொங்க விடுறது, இது மாதிரி விஷயங்கள் செய்யலாமா அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா நமக்கு குரானை கொடுத்ததற்கான நோக்கம் என்ன? அந்த குரான் வந்து நம்ம அறிவுரையை நல்லுபதேசத்தை பெற வேண்டும். அதுக்கு தான் நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. எனவே அதை வந்து டிசைன் பண்ணி தொங்க விடுறது, அதை ஒரு மாதிரி வரைந்து வந்து இது பண்றது, இது மாதிரி விஷயங்கள் மார்க்கத்துல ஹராம்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்துல இது போன்ற விஷயங்களை தவிர்த்துக் கொள்வதுதான் மிக மிக சரியானது. அல்லாஹ் மிக அறிந்தவன். சார் தொழுகை கபடி நான் 5 நிமிஷம் தான் இருக்கு. முடிச்சுக்கோங்க. 9 மணிக்கு தானே தொழுவேன். கத்திக்கிட்டே இருக்காது. மணி 9 ஆச்சு. முடிச்சுக்கோங்க. ஹேர் இன்ஷா அல்லாஹ் இதோட கேள்வி நிகழ்ச்சி நிறைவாகுது. வேற எதுவும் சொல்லணுமா? முடிச்சுக்கோ. துஆ ஓதிடுவா. சார் கடைசி ஒரு கொஸ்டின். ஆண்கள் தானே தொழில் கேள்வி பெண்கள் பகுதியில கிதாப் தந்திருப்பாங்க.
சில அது வந்து பெண்கள் தங்களுக்கு மத்தியில வந்து அதை விநியோகிச்சுக்கிறீங்க. சில பிரதிகள் கம்மியா இருந்தா தெரியப்படுத்துங்க. சில அடுத்த வகுப்புகள் நடக்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து தர முயற்சி செய்வோம். உலகம் சார்ந்த அனைத்து துறைகளிலும் காஃபிகள் மிகைத்திருக்க அதனை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க மீனான ஒருவர் திருமணம் செய்து அந்த துறைகளை நாடுவதன் மூலம் அவர் ஈமானுக்கும் மார்க்கத்துக்கும் பாதிப்பு ஏற்படும் என்று கருதி அவர் திருமணத்தை தவிர்த்து கொள்ள முடியுமா? உலகம் சார்ந்த அனைத்து துறையிலும் காவிகள் மிகைத்திருக்க அதனை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மீனான ஒருவர் திருமணம் செய்து அந்த துறைகளை நாடுவதன் மூலம் கேள்வி எனக்கு புரியல. என்ன கேள்வி? யாரு கேட்டேன்? அப்புறம் பார்த்துக்கோங்க. இது வேற கை சுபானக்கெல்லாம் எம்தி கஷல்லா இல்லா அல்லாஹ் தஸ்மீ வ தூபு இலைக்.